என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உலகத் தமிழ் மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். யூ கேன் டூ camel pose, you can do straight that side. ஒட்டக ஆசனம் பாருங்கள். 48 வயது மனிதர் இந்த அளவுக்கு வளைவது என்பது மிக மிக கடினம். Relax, sit down and raise up your hand and bend forward. அந்த உசட்டாசனத்துக்கு மாற்று ஆசனம் மகா முத்துரையா, உடலை 3ஆக வளைக்கக்கூடிய ஆசனம். எங்கே நாம் 2ஆக கூட வளைப்பதில்லை, 3ஆக வளைக்கப்படுகிறது. Then again you can do it Usattasana. Deep breathing 4 times. Asthma, bronchitis, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிற்கக்கூடிய அற்புதமான ஆசனம் உசட்டாசனம், ஒட்டக ஆசனம். ரிலாக்ஸ், sit down and raise your hand and bend forward. உசட்டாசனம் செய்தால் அதற்கு மாற்றாசனம் மகாமுத்ரா செய்ய வேண்டும். தீர்க்க முடியாத ஆஸ்மா பேஷண்ட், டிபி பேஷண்ட், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஞ்சகுரம்லாம் தேவையே கிடையாது. ஹெவி உள்ள மிக மோசமான ஹார்ட் பேஷண்ட் கூட இதை ஒரு 20 தடவை செய்து விட்டால் திரும்ப சோதனை பண்ணும்போது அவர்களே ஆச்சரியப்படுவார்கள். அஞ்சோகிராம்லாம் தேவையில்லை, ஹார்ட் சர்ஜரிலாம் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமான ஆசனங்கள். ரிலாக்ஸ் and turn left side. You can wide your leg back side. Yes. Then you can do it. Deep breathing. மார்பகம் விரிந்திருக்கின்ற காரணத்தினால் மூச்சு இழுத்தால் அந்த நுரையீரலுக்கு செல்லக்கூடிய குழாய்கள் விரிவடையும், நுரையீரல் விரிவடையும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீக்கக்கூடியது. இதில் நல்ல டீப் ப்ரீத்திங், நல்ல மூச்சு இழுத்து விட வேண்டும். டீப் ப்ரீத்திங் ப்ளீஸ். மூச்சை இழுக்க இழுக்க நுரையீரல் விரிவடைந்து அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை நமக்கு நுரையீரலுக்கு கிடைத்துவிடும். மெதுவாக உட்காருங்கள். Sit down, relax and come forward. மகாமுத்ரா, ஒட்டகாசனம் இவைகளை பழகி சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஏதாவது நோய்கள் கண்டிருந்தால் இது போன்ற ஆசனங்களை பழகுங்கள். ஏன், சாதாரணமாக சில பேருக்கு உடம்பு நெம்பு குறுகி இருக்கும், அவைகளெல்லாம் பழகினால் நெஞ்சு விரிவடைந்து விடும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.